வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஊடகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, உண்மையான செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு வருவதில் மிக பங்காற்றுவது இந்த ஊடகங்கள் தான். ஒரு காலத்துல ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எந்த விதமான சமரசமும் இல்லாமல் சுட்டிக்காட்டி தட்டி கேட்டு மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுத்ததுல மிகப்பெரிய பங்களிப்பு இந்த ஊடகங்களுக்கு இருந்தது. சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய பங்கு இந்த ஊடகங்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஊடகங்களுடைய நிலை இன்றைக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஒரு செய்தி வருது அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத ஆராய்ந்து, ஒரு பொய்யான செய்தி பரப்பப்படுவதால் இதனால் உருவாகக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கூட திங்க் பண்ணாம, ஒரு செய்தி யாராவது அனுப்பிட்டாலா அது உண்மையோ பொய்யோ போடு, அது வைரலா போகுதா, அதுல எல்லாருமே பார்ப்பாங்களா அப்படிங்கறத தான் இன்னைக்கு பாக்குறாங்க. இந்த ஊடகங்கள் நல்லவர்களை ரொம்ப மோசமானவனாக காட்டி இருக்கிறது. ரொம்ப மோசமானவர்களை தியாகிகளாக, மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குரியவர்களாக காட்டுது. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக 2 தினங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சபின், ஆட்டூர் சபின், அவரை பத்தி பொய்யான செய்திகளை, பொய்யான செய்தின்னு சொன்னா ஒரு சம்பவம் நடந்து அந்த செய்தியை திருத்தி கூறினா கூட ஓரளவுக்கு மனம் தாங்கிரும். சரி, ஒரு சம்பவத்தை பத்தி தவறான புரிதல்ல போட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சுத்தமாக சம்பந்தமே இல்லை. ஒரு அப்பாவிய, ஒரு சாதாரண ஒரு மனுஷனா, உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரணமா ஒரு மனுஷன், அந்த நபரை எப்படிப்பட்ட செய்தியை போட்டிருக்கிறாங்க இந்த நியூஸ் தமிழ், பாலிமர், கலாட்டா மாதிரியான சேனல். ஒரு வழிப்பறி திருடன் மாதிரி, ஒரு பெரிய கொலைகார மாதிரி, காசை வாங்கிட்டு கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, இதுவே அவருடைய நிரந்தர தொழில் மாதிரி, அதை செய்யக்கூடிய நபர் மாதிரி காண்பித்து, இப்படிப்பட்ட நபருக்கா பொறுப்பு, திருடனுக்கா பொறுப்பு, காவலரை தாக்கிய ஏவன் குற்றவாளிக்கா பொறுப்பு அப்படின்னு சொல்லி செய்தியை போட்டிருக்கிறாங்க. இதற்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுவது ஒரு மொட்டை பெட்டிஷன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டதாகவும், இவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்ததுனால இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மிக பரவலாக எல்லாருமே எதிர்ப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை, அதுல அவர் மேல குற்ற வழக்குகள் இருக்குன்னு குற்றம் என்னோட சேர்த்து ஒரு லெட்டரை அனுப்பி இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அதற்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஜெயராமன் சொல்லக்கூடிய ஒரு திமுக காரர், திமுக ஐடி விங், அவர் இதை வச்சு ஒரு செய்தி போடுறார். அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு அதை ஒரு நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டு, அதை ஒரு சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஒரு சேனல் போடுது. அதை டெவலப் பண்ணி இன்னொரு ஊடகம் ஒரு செய்தி போடுது. அதை இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெவலப் பண்ணி இன்னொரு ஊடகம் செய்தி போடுது. இதுக்கு பேர் ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கையும் தூக்கிட்டு வாராங்க இவங்க. இவங்களுக்கு தளபதி பேட்டி வர கொடுக்கணுமா? அதை பத்தி தான் இந்த சம்பவம் என்ன, உண்மையிலே சபின் குற்றவாளியா, அவர் அந்த அளவுக்கு மோசமான நபரா, இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விளக்கமா பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சபின் அவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்தது போன்றும், அவருடைய நியமனத்தை இங்கே இருக்கக்கூடியவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தது போன்றும், அவர் குற்றச்செயல்கள்ல, அதுவும் சாதாரணமாக குற்றச்செயல் எல்லாருக்கும் மேல எஃப்ஐஆர் இருக்கும், அவரை எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்கன்னா, அவர் இந்த வழிப்பறி திருடன் இருக்கான் இல்லையா, கத்தியை காட்டி மிரட்டி இந்த கழுத்து செயின் பறிக்கிறது, பெண்களுடைய செயினை பறிக்கிறது, அதே மாதிரி காவல்துறையை தாக்கினார் சொல்லி ஒர்க்கா ரவுடி மாதிரி சித்தரித்து செய்திகளை ஊடகங்கள்ல பரப்பினாங்க. ஏவன் குற்றவாளிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பா, காவல்துறையை தாக்கியவருக்கு, காவலரை தாக்கியவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பா, திருடனுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பா, செயின் பறிப்பு திருடன் குற்றவாளி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி செய்திகளை இந்த சேனல்கள் போட்டிருந்து, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அன்பு சகோதரர்களை, இந்த வீடியோவை எந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உண்மை ஊரை சுத்தி வர்றதுக்கு முன்னாடி பொய் உலகத்தை சுத்தி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொய் செய்திகள் இன்றைக்கு மிக பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு நம்மளால முடிந்த அளவுக்கு உண்மைகளை எடுத்து வைக்கிறோம், அந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறோம். உங்களுடைய மேலான ஆதரவு வேணும், நீங்க எல்லாருமே இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, முதல்ல
சபின் அவர்களுக்கு இந்த மாவட்டத்துல எதிர்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. தமிழ்நாட்டிலேயே எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல், நிர்வாக குழப்பம் இல்லாமல், நிர்வாகத்துல சலசலப்பு இல்லாம சுமூகமான ஒரு நிர்வாகம் எங்க அமையப்பட்டதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஏற்கனவே கன்னியாகுமரி மேற்கு மற்றும் மத்திய மாவட்டம், இந்த 2 மாவட்டத்தினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட 4 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த மாவட்டத்தை சிறப்பாக கடந்த ஒரு வருடம் கட்சி பிப்ரவரி 2ஆம் தேதி ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வரையிலும் சிறப்பாக வழிநடத்தி வந்தவர் சபின் அவர்கள். அவர் சாதி பார்த்து கொடுக்கிறாரு, சாதி பட்டு உள்ளவர் சொல்றாங்க. அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து, அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிறார். சொல்ல போனா டாக்டர், இன்ஜினியர் இவங்கெல்லாம் இந்த கட்சிக்குள்ள வருவாங்களா அப்படிங்க நம்ம என்ன நமக்கு இருக்கும்போது அவங்களும் நம்ம கட்சிக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி மிக பிரபலமான டாக்டர்ஸ், மிக பிரபலமான வழக்கறிஞர்கள் இவங்களை எல்லாமே கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையா ரொம்ப தெளிவாகவும் நீட்டாகவும் பார்த்தாரு சகோதரர் சபின் அவர்கள். அதன் காரணமாக இங்க அவருக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. இந்த ஒரு கடிதம் எழுதப்பட்டதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த கடிதத்தில் ஒரு அட்ரஸ் இருக்கு, சிவா வெண்டலி கோடு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு அட்ரஸ்ல அப்படி ஒரு ஆளே கிடையாது, தமிழக வெற்றி கழகத்துல ஆளே கிடையாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா நான் இந்த மீடியாக்களுக்கெல்லாம், அந்த செய்தி போட்டாங்கல்ல அந்த மீடியாக்கள், இந்த மீடியாக்களுக்கெல்லாம் சவால் விட்டு சொல்றோம், அப்படி சிவான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்னா எங்க முன்னாடி நீங்க கொண்டு வாங்க, பகிரங்கமா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். சரியா? அப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா சரி. உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருந்தார்னா இந்த மாவட்டத்துல நிர்வாகம் எடுக்கிறதுல குழப்பம் இருக்கு, ஒரு தனிப்பட்ட முறையில அவர் மேல இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்கு, அவர் மேல வழக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்படி அதன் காரணமாக அவருக்கு அந்த பொறுப்பு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உண்மையான தொண்டனாக அவன் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இந்த நிர்வாகம் பொறுப்பு போடுவதற்கு முன்பாகவே கடந்த ஒரு வருடமாக அவர் தான் மேற்கு மாவட்ட செயலாளர், மத்திய மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார். கடந்த ஒரு வருஷத்துல அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க தலைமைக்கு கொண்டு வந்திருக்கணும். சரி, கொண்டு வரல. இல்ல அப்படின்னா அந்த லெட்டர் அனுப்புனா தெரியுமா, லெட்டர் அனுப்புனவன் தலைமைக்கு தானே அனுப்பியிருப்பான். அவன் அதை பொதுவெளியில கொண்டு வரணும்னா தன்னுடைய சொந்த முகநூல் பக்கத்திலோ தன்னுடைய சொந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலையோ இல்லது ஏதாவது ஒரு பத்திரிகையை சந்திச்சு நான் இப்படி இருக்கிறேன், என் பேரு சிவா, நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இத்தனை வருஷம் இந்த அமைப்புல கட்சியில உழைச்சிருக்கிறேன், எங்களுக்கு பொறுப்பு இல்ல, சபீனுக்கும் சபீனுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டுமே பொறுப்பு போடப்பட்டதாக நீங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கலாம். அப்ப அதுவும் இல்லை. சரி, ஆனா உண்மையில இந்த செய்தி எப்படி வருதுன்னா, ஜெயராமன் சொல்லக்கூடிய ஒரு திமுக அதனுடைய ஐடி விங்குடைய பொறுப்பாளருடைய பேஜ்ல தான் இந்த செய்தி முதல்ல வருது. அந்த ஐடி விங்ல வந்த அந்த செய்தியையும் ஒரு மொட்டை கடிதாசியையும் ஒரு சோர்ஸா வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்கள், நான் மேல சொன்ன இந்த ஊடகங்கள் இந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டுருக்கீங்களே. நான் கேட்கிறேன் இந்த ஊடகங்கள்ட்ட பார்த்து, இதுதான் உங்களுடைய ஊடக அறமான்னு கேட்கிறோம். நீங்க இதுக்கு தான் ஜேர்னலிசம் படிச்சீங்களா? நீங்க 3 வருஷம் 4 வருஷம் இப்படிதான் நீங்க குப்பை கொட்டினீங்களா? ஒரு செய்தி ஒருத்தன் கொண்டு வந்தா குறைந்தபட்சம் இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத ஆராய வேண்டாமா? செயின் பறிப்பு குற்றவாளின்னு சொல்லியிருக்கீங்களே, செயின் எங்க பறிச்சார்? அவர் மேல ஒரு எஃப்ஐஆர், அதற்கான தெளிவான விளக்கங்கள் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி சார்பாக தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க எல்லாருமே அதை பாருங்க. வெற்றி கழகத்தினுடைய குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளில் ஒருவரான விளக்கங்கள் வைத்து இதனுடைய உண்மை காரணம் என்னவென்றால், நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மக்கள் இயக்கத்திலே இருந்து பணிகளை செய்யும் போது திறம்பட தன்னுடைய பணிகளை ஆற்றி வரவே சென்ற உள்ளாட்சி தேர்தலிலே ஆற்றூர் பேரூராட்சியினுடைய 6வது வார்டிலே அவர் தேர்தலை சந்தித்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பிபின் பாபு என்ற திமுகவை சேர்ந்த ஒருவருக்கு இவர் மீது காழ்ப்புணர்ச்சி உண்டு. அந்த காழ்ப்புணர்ச்சியினால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் திரு சபின் அவர்களுக்கு தேர்தல் பணியாற்றிய டார்வின், ஆதர்ஷ் என்ற 2 வாலிபர்களை தேர்தலுக்கு அடுத்த நாளே மிகவும் பயங்கர தாக்குதல், 3 இருசக்கர வாகனங்களில் 9 பேர் தலையில் கவசங்கள் அணிந்து வந்து அடித்து கொடுங்காயப்படுத்தி, அதனால் இந்த பிபின் பாபு மீதும் அரிமனை காவல் நிலையத்தில் குற்ற எண் 52/2022 என ஒரு குற்ற வழக்கு பதியப்பட்டது. அந்த குற்ற வழக்கின் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் ஏற்கனவே இந்த பிபின் பாபுவுக்கு ஆற்றூர்
சிஎஸ்ஐ ஆலயத்தினுடைய மண்டபத்தில் வைத்து வேறு இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட சிறு பிரச்சனையில் ஏற்கனவே முன்விரோதம் கொண்ட இந்த பிபின் பாபு அவர் தாக்கப்பட்டதாக திருவட்டார் காவல் நிலையத்திலே ஒரு புகார் மனு அளித்தார். அந்த புகார் மனுவில் சம்பவத்தில் இல்லாத மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களை 1வது எதிரியாக சேர்த்து புகார் கொடுத்தார். புகாரை விசாரித்த காவல்துறையினர் தீர விசாரித்து இது உண்மையற்ற சம்பவம் ஆனதனால் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், உண்மைக்கு புறம்பான சம்பவம் என அந்த வழக்கிலிருந்து திரு சபின் அவர்களுடைய பெயரை குறைவு செய்து நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்தார்கள். நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்யும் போது இந்த புகார்தாரருக்கு ஒரு ஆர்சி நோட்டீஸ் நீதிமன்றத்திலிருந்து அனுப்புவதுண்டு. உங்களுடைய புகார் மனுவிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட எதிரிகள் சம்பந்தம் இல்லாதவர்கள் என வழக்கு குறைவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று சார்பு செய்யப்பட்ட அந்த நோட்டீஸின் அதன்படி அவர் பத்மநாபபுரம் நீதிமன்றத்திலே ஆஜராகி அவருடைய வாக்குமூலத்தை கொடுக்கிறார். இந்த சபின் அவர்களே போலீசார் சரியாக விசாரிக்காமல் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் உண்மையை விசாரணை செய்துதான் போலீசார் அவர்களை விடுவித்துள்ளார்கள். எனவே அது சம்பந்தமான இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை பொறுத்துதான் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரும். அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கு தேர்தல் நேரத்தில் அவர் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில ஒருத்தர் வம்பிழுக்கிறார், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, அதுல அவர் சம்பந்தமே படல. அவர் மேல புகார் கொடுக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அவர் மேல விசாரணை நடத்தி அவர் அன்றைய தினம் அந்த ஸ்பாட்லே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய பிறகு காவல்துறை அவர் பேரை எஃப்ஐஆர்ல இருந்து எடுத்துருது. அவர் பேரை எஃப்ஐஆர்ல சேர்க்கல. அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்ல போட்டு எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தகவல். அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் வழக்கறிஞருடைய மைக்கேல் ராஜ் அவர்கள் தெளிவாக தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். அதனுடைய லிங்கை நான் போடுறேன். நீங்க யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், எந்த ஊடகங்கள் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அப்ப இதுதான் சம்பவமே. மாறாக அவரு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஏவன் குற்றவாளி மாதிரி, ஒரு ரவுடி மாதிரி, ரோட்ல நின்று கத்தியை கட்டி மிரட்டி காசு பறிக்கக்கூடிய கும்பல் மாதிரி, அல்லது பைக்ல போய் செயின் ஸ்நாச் பண்ணக்கூடியது மாதிரி ஒரு பொய்யான நபராக போர்ட்ரேட் பண்றீங்க. இதை பார்க்கும்போது தான் எனக்கெல்லாம் விடவெடுத்து போச்சு. ஏன்டா அயோக்கிய பயல்களா, நீங்க கொடுக்கக்கூடிய செய்தி நம்ம கண்ணு முன்ன பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர், அந்த அளவுக்கு நியாயமான மனுஷன், நல்லபடியா நடந்து கொள்ளக்கூடியவர், எல்லாரும் மத்தியிலையும் சிறப்பாக பணி செஞ்சுக்கிட்டார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சபின் ஒரு சாதனை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் படைக்க போகிறார். அதுதான் அந்த திமுக மாதிரியான கும்பல்களுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சல். கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க தேசிய கட்சியினுடைய கூடாரம். இங்க பிஜேபி காங்கிரஸை தாண்டி, கம்யூனிஸ்டை தாண்டி அரசியல் கிடையாது. என்னதான் திமுக அதிமுக ஆளுங்கட்சி எல்லாம் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய கட்சியினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்கிறது. அதை உடைக்கக்கூடிய வல்லமையோடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் சகோதரர் சபின் அவர்கள். அதற்கான அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இது யதார்த்தமாவே எல்லாருக்குமே தெரியுது. தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அக்கௌண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கும் அப்படிங்கிறது திமுகவுக்கு பயங்கரமா தெரியுது. அதன் காரணமாகத்தான் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பி மன ரீதியாக அவர்களை பலவீனப்படுத்தி இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் சொல்லி திமுக நினைச்சுக்கிட்டு இருக்குது. அதற்கு இந்த ஊடகங்களும் துணை போகுது. சண்டை பிரச்சனைகள்லாம் வராமலா இருக்கும். சண்டை பொது இயக்கங்களில் பணி செய்யக்கூடியவர், பொது பிரச்சனைகளை பங்கெடுக்கக்கூடியவர், அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள், சமூக களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு இதே மாதிரி சண்டை பிரச்சனை எல்லாம் வராமலா போகும். அவரு காசுக்காக ரவுடிசம் பண்ணாரா, காசுக்காக செயின் பறிச்சாரா? ஆனா நீங்க போடக்கூடிய செய்தி அந்த மாதிரி இருக்கு. ஒரு சண்டை, அதுல சண்டை நடந்ததுல ஏதோ அவர் மேல ஆப்போசிட் தரப்புல இருந்து அவருடைய செயினை அந்த இடத்துல பறிச்சிட்டதா ஒரு சம்திங் ஒரு பொய்யான வழக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குல தீர்ப்பு வரல. ஆனா இந்த ஊடகங்கள் ஏதோ அவர் தான் இதை செஞ்சது மாதிரி ஒரு கதையை கட்டி அப்படியே கிளப்பி என்னென்ன பேசிட்டானுங்கடா பாவிலா. நம்ம நேர்ல சபினை பாக்குறதுனால நமக்கு தெரியுது. உண்மையிலே சபின் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா நான் கூட நம்பியிருப்பேன். ஓ பெரிய டெரர் பீஸ் போல சபின், பெரிய ரவுடி போல அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். காவலரே தாக்கிட்டாரு அப்படின்ட்டு நம்ம நேர்ல பார்த்ததுனால அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டான பர்சன், எந்த அளவுக்கு நல்ல மனுஷன், எந்த அளவுக்கு கட்சிய அமைப்பை கட்டுக்கோப்போட கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர் நம்ம தெரிஞ்சதுனாலதான் அதற்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். சம்பவம் நடந்து 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வேலைப்பளுகள் இருந்ததுனால நம்மளால ஒழுங்கா வீடியோ போட முடியல. அதன் காரணமா தான் இப்போ அவருக்காகவே கண்டிப்பா அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறத நம்ம போடுறோம்.
முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்ஷன்ல மைக்கேல் ராஜ் அவருடைய வழக்கறிஞர் அணியினுடைய இந்த வழக்கு சம்பந்தமான தகவலை வந்து பதிவு செய்திருக்கிற சகோதரர்கள் அதையும் போய் பார்க்கணும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் செஞ்சு எங்களை பலவீனப்படுத்தலாம் மட்டும் திமுக நினைக்க வேண்டாம். ஏற்கனவே தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டியை பத்தி அவதூறு பரப்புனீங்க. அதே மாதிரி இங்க ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கப்படுகிறது, ஜாதி பார்த்து பொறுப்புகள் வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க பொய் செய்திகளை பரப்புனீங்க. இப்படி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது நீங்க டீகிரேட் பண்ணிடலாம், தமிழக வெற்றி கழகத்தின் மேல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்பையும் அந்த ஆதரவையும் எப்படியாவது சிதைச்சிடலாம் சொல்லி என்னென்னமோ நீங்க வேலை செய்றீங்க. ஒரு பாட்சாவும் பலிக்காது. உங்களுடைய இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெரிஞ்சுதான் களத்துல வந்திருக்கிறோம். இந்த அவதூறுல இன்னும் எவ்வளவு அவதூறுகளை பரப்பினாலும் சரி, இன்னும் எவ்வளவு அடக்குமுறைகளை நீங்கள் செஞ்சாலும் சரி, எந்த அளவிற்கு எங்களை பத்தி நீங்க கேவலமா பேசினாலும் சரி, இதற்கெல்லாம் அசையக்கூடிய இடத்துல இல்ல. 2026 களத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எய்ம், எங்களுடைய கோல் பெருசா வச்சிருக்கிறோம். நீங்க எல்லாம் நினைக்கிறது மாதிரி இல்ல. தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல்ல வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை அப்படிங்கிற நிலையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அது இன்னைக்கு திமுகவுக்கு வைத்தறிச்சலா இருக்குது. இன்னும் என்ன வேணா நீங்க கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுங்கள், இன்னும் என்ன வேணா நீங்க பொய் செய்திகளை அவிழ்த்து விடுங்கள், இன்னும் என்ன வேணா அவதூறு பரப்புங்க. எல்லாம் பார்த்து பயந்து பின்வாங்கக்கூடிய கூட்டம் கிடையாது. திமுக 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு சரியான எதிரியை இப்பதான் நீங்க எதிர்நோக்குறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு 2026 தேர்தல்ல இதற்கெல்லாம் சேர்த்து மொத்தமா பாடம் கற்பிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.